அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்றின் இளம்பிரை போலும் மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச ராகுவே கேதுவே நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவர்களோட ஆசியுடனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகாதேவியின் அனுகிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவரின் ஆசியுடனும் இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போறோம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இன்னைக்கு தாராபலன் வரிசையில பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்கிறோம். பூர நட்சத்திரக்காரர்கள் விலாமர வழிபாடுகள், விலாமர இலைகளை பாக்கெட்டில் வைத்துக் கொள்வது, விலாமரங்களை கோவில்களில் வளர்ப்பது, அதை எப்பொழுதும் வணங்கிக் கொள்வது ஆத்மார்த்தமான சில நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில இன்னைக்கு பூர நட்சத்திரத்தோட அமைப்புல பார்க்கணும். நட்சத்திரம் பூர நட்சத்திரம் தாராபலன்னா நம்மளுடைய சென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனையாவது நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கிறது அப்படின்ற அமைப்புல 27 நட்சத்திரங்கள் இருக்கு. நம்மளோட சென்ம நட்சத்திரத்துல இருந்து சந்திரன் எந்தெந்த நட்சத்திரங்களில் போகும்போது எந்த மாதிரியான பலன்கள் நமக்கு நடக்கும் அப்படின்றதான் கோச்சாரம். அது மாதிரி ஒவ்வொரு 9 தாரைகளாக பிரிக்கப்பட்டன. 9 தாரைகளுக்கும் 3 நட்சத்திரங்கள் அடிப்படையில் 27 நட்சத்திரங்கள், அதாவது 93 27. அதன் அடிப்படையில் முதலாவது ஜென்மத்தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம், ஜென்மத்தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் ஜென்மத்தாரை ஜென்மம், அணுசென்மம், தெய்சென்மம் அப்படின்ற அமைப்புல இந்த மகம், பூரம், பரணி இந்த 3 நட்சத்திரங்களும் நட்சத்திரம் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த 3 நட்சத்திரமும் ஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்புல இந்த நட்சத்திரங்கள் எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஏன்னா நாம பிறந்த நட்சத்திரம் நமக்கு எப்பவும் சூனியம் அப்படின்ற அமைப்பிலும், நாம பிறந்த நாள் நமக்கு சூனியம், நம்ம பிறந்த மாதம் நமக்கு சூனியம், இதெல்லாம் திருமண பொருத்தத்துல நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்ப்பாங்க. அப்படின்ற அமைப்புல இந்த ஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடிய 1, 10, 9 இந்த நட்சத்திரங்கள் நமக்கு சுப பலன்களை வழங்காது. ஆகையினால் இந்த நட்சத்திரங்களை தவிர்ப்பது நல்லது. அதற்கடியாக அவர்களுக்கு சம்பத்தாரை, இதோட அதிபதி யாருன்னா புதன். அறிவு சார்ந்த விஷயங்கள் எந்த விஷயத்தில் செய்வது இந்த நட்சத்திரங்களில் உகந்தது. புதிய அக்கௌண்ட் ஓபன் பண்றது, புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, புதியதாக பள்ளிக்கூடம் போகக்கூடிய அமைப்புகள், புதிதாக வண்டி வாகனங்களை வாங்கி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள், ட்ரேடிங் பண்றது, பங்குச்சந்தை, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த சம்பத்து தாரை வரக்கூடிய நட்சத்திரங்களான 2, 11, 20, அதாவது உத்திரம், உத்திராடம், கிருத்திகை வரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல சுப விஷயங்களை செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக விபத்து தாரை, இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ராகு பகவான். இந்த விபத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் 3, 12, 21. அஸ்தம், திருவோணம், ரோஹிணி. இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அஸ்தம், திருவோணம், ரோஹிணி வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பது, ஜாமீன் போட போகாமல் இருப்பது, நெடுந்தூர பயணங்கள் செல்லாமல் இருப்பது, வண்டி வாகனங்களை கவனமாக ஓட்டுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். அடுத்து 4வது வரக்கூடியது சேமத்தாரை. சேமத்தாரையோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான், இயற்கை சுவர். 4, 13, 22 வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம், மிருகசிரிசம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இடம் வாங்கக்கூடியது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, புதியதாக இந்த ஒப்பந்தங்கள் தொடங்குறது, திருமண அமைப்புகள் செய்வது, கல்யாணம், காதலி விழா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புல இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அப்ப சேமத்தாரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல சுப விஷயங்களை செய்யலாம். அடுத்து 5வது வரக்கூடியது பிரத்யேக தாரை. இதோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேது. இப்ப இந்த கேது அப்படின்னா ஆன்மீக கிரகம் அப்படின்ற அமைப்புல மந்திர உபதேசம் வருவது, குருமார்கள் ஆசி வருவது, ஆலய வழிபாடுகள் செய்வது, குலதெய்வத்திற்கு போவது, பரிகார அமைப்புகள் செய்வதெல்லாம் இந்த பிரத்யேக தாரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல செய்யலாம். அப்ப இந்த பிரத்யேக வரக்கூடிய நட்சத்திர நாட்கள் சுவாதி, சதயம், திருவாதிரை. இது ஆன்மீக வழிபாடுகளுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற அடுத்தபடியாக வரக்கூடியது சாதகத்தாரை. சாதகத்தாரை சந்திரனோட அமைப்பு. இந்த சாதகத்தாரையில மிக முக்கியமான அமைப்புகள், எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும், எந்த ஒரு விஷயங்கள் நமக்கு சாதகமாக அமையணும் அப்படின்னா இந்த சாதகத்தாரையில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம். 5, 6, 15, 24 வரக்கூடிய நட்சத்திரங்கள் விஷாகம், பூரட்டாதி, புனர்பூஷம். இந்த 3 நட்சத்திரங்களில் சந்திரன் பிரவேசிக்கும் காலங்கள்ல சுப விஷயங்களை செய்யுங்க, அது உங்களுக்கு சாதகமானதாக அமையும். அடுத்து வதைத்தாரை. வதைத்தாரையின் அடிப்படையில அதோட அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். 7, 16, 25 இந்த நட்சத்திரங்கள் அனுஷம், உத்திரட்டாதி, பூசம். இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள்கள் நெடுதூர பயணங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது.
எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது. ஜாமீன் அமைப்புகள் போகாமல் இருப்பது நல்லது. எந்த ஒரு அமைப்பையும் புதுசா தொடக்கமான அமைப்புல இந்த நட்சத்திரங்கள்ல பயன்படுத்த வேண்டாம். பூர நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா கண்டிப்பாக வைதை நட்சத்திரம் வதைக்கும். இது அனுபவத்துல பாருங்க. ஒரு டேட்டா பேஸ் மாதிரி போட்டுட்டு இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் சனியின் தாரையாக வரக்கூடிய அனுஷம், உத்திரட்டாதி, பூச நட்சத்திர நாள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடந்துச்சு அப்படின்னு ஒரு டேட்டா பேஸ் எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆகையினால இந்த நட்சத்திர நாட்களில் சுப விஷயங்களை செய்வதும் நல்லது அல்ல. அடுத்து மைத்திரிய தாரை. இது இயற்கை சிவரான சுக்கிரனோட அமைப்பு. குறிப்பாகவே இந்த தாரை நட்சத்திரங்கள்ல 6வது வரக்கூடிய நட்சத்திரமும் 8வது வரக்கூடிய நட்சத்திரமும் மிகப்பெரிய பலன்களை செய்யுது. இது எனது அனுபவபூர்வமா நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்ற அமைப்புல தான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். அப்ப 8, 17, 26 வரக்கூடிய கேட்டை, ரேவதி, ஆயில்யம் வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களையும் ஆடம்பரமான விஷயங்கள், கார் வாங்குறது, சொகுசா ஒரு வீடு வாங்குறது, சொகுசா ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புல செய்யறது, ஒரு சொகுசு பங்களா கட்டுறது, சொகுசா இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்மளோட ஆடம்பர தேவைக்கு அத்தனை விஷயங்களையும் இந்த மைத்திரிய தாரயத்துல செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியது அதிமைத்திரிய தாரை. இந்த அதிமைத்திரிய தாரையோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய். அவரை பூமிக்காரகனாக வரக்கூடிய அமைப்புல இடம் வாங்குறது, வீடு வண்டி வாங்கின அமைக்கிறது, காலி மனை வாங்குறது, பத்திரப்பதிவு பண்றது, சுபபோகங்களை அனுபவிக்கக்கூடிய பொருட்களை வாங்குறது, தாம்பத்தியம், கர்ப்பதானம், கிரகப்பிரவேசம், மருத்துவத்துல ஒரு ஆப்ரேஷன், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த அதிமைத்திரிய தாரையில செய்யலாம். நம்மளோட சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் சரி, இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் விலாமர வழிபாடுகள் செய்வதும், விலாமரங்களை வளர்ப்பதும், விலாமர இலைகளை பாக்கெட்ல வச்சுக்கிறதும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். பயன்படுத்தி பாருங்கள். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நம்ம இதுல கமெண்ட் கொடுக்குறவங்க தங்களுடைய போன் நம்பரையும் கொடுங்க. வெறும் கமெண்ட் மட்டும் கொடுக்கும்போது எனக்கு அதுல தட்டச்சு பண்ணக்கூடிய அமைப்புல என்னோட தொழில்நுட்பம் கிடையாது. ஆகையினால உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்வேன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை.